இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 30ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித மெட்டில்டிஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த மெட்டில்டிஸ் என்பவர் இங்கிலாந்து தேசத்துல பிறந்த ஒரு சாதாரண குடும்பத்து பெண். பிறகு அவர்கள் வாழ்ந்த அந்த ஒரு பகுதியில கொள்ளையர்கள் அதிகமாக இருந்த ஒரு காரணத்தினால் இவரை சிறைபிடித்து பிரான்ஸ் தேசத்திற்கு கொண்டு சென்று அங்கே அடிமை சந்தையில இந்த பெண்ணை விற்று விடுகிறார்கள். இவரை வாங்கியவர் பிரான்ஸ் தேசத்தினுடைய அரசவையில் இருந்த ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரி. அந்த அரண்மனையில இவரை பணிப்பெண்ணாக சேர்க்கிறார். பணிப்பெண்ணாக சேர்த்த மெட்டில்டிஸ் என்பவர் தாட்சியோடும் இரக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொண்ட ஒரு காரணத்தினால் தன்னுடைய சக பணியாளர்களிடத்திலேயே நற்பெயரை பெறுகிறார். அன்புமிக்கவர்களே, சிறிது காலத்திற்கு இவருடைய அழகை பார்த்த அந்த நாட்டினுடைய அரசன் இவரை திருமணம் செய்து கொண்டு அரசியாக உயர்த்துகிறான். அன்புமிக்கவர்களே, அடிமையாக வாழ்ந்த ஒரு பெண் தன்னுடைய தாட்சியாலும் அதே நேரத்துல புனிதத்தாலும் அரசியாக உயர்த்தப்படுகிறாள். திருமணத்துல இறைவனுடைய பரிசாக 3 பிள்ளைகளை இவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். அழகான கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு துன்ப காற்று வீசுகிறது. கணவன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். குழந்தைகள் மிக இளைய வயது உடையவர்கள். இருந்தாலும் கணவனுடைய இறப்பிற்கு பிறகு அந்த நாட்டினுடைய அரச பொறுப்பை இந்த புனித மெட்டில்டிஸ் ஏற்றுக்கொள்கிறார். நாட்டு மக்களை கனிவோடும் இரக்கத்தோடும் நீதியோடும் இவர் வழி நடத்தினார் என்றும் பல திருப்பணிகளை செய்தார் என்றும் துறவு மடங்களை கட்டி எழுப்பினார் என்றும் அதற்கு பிறகு தன்னுடைய மூத்த மகன் அரச பதவிக்கு தயாரான பிறகு அரச பதவியை தன்னுடைய மகனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நாட்டினுடைய ஒரு கடைகோடியில் இருந்த ஒரு துறவு மடத்திற்கு சென்று கடைசி வரையில ஏழ்மையிலும் எளிமையிலும் தூய்மையிலும் வாழ்ந்து மறைந்தார் இந்த புனித மெட்டில்டிஸ் என்கிற அரசி. அன்புமிக்கவர்களே, வாழும் பொழுதே புனிதை என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு தாழ்ச்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்தவர் தான் இந்த புனிதை. நம்முடைய வாழ்க்கையில கூட இறைவன் நமக்கு என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று தெரியாத அன்புமிக்கவர்களே, அடிமையாக இருந்த ஒரு பெண்ணை தாழ்ச்சியோடும் இரக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொண்ட ஒரு காரணத்தினால் அரசியாக உயர்த்த வல்லவர் நமது ஆண்டவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் என் நிலையில இருந்தாலும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டே தாட்சியோடும் பணிவோடும் இந்த மண்ணுலகில் நம்ம வாழ்ந்தோம் என்றால் நம்மையும் உயர்த்துவார் என்பதற்கான சான்றுதான் இந்த புனிதையினுடைய ஒரு வாழ்வு. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல 2 உவமைகளை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். இந்த 2 உவமைகளும் இறையரசி பற்றின உண்மையை நமக்கு எடுத்து சொல்லுகிற உவமைகளாக இருக்கிறது. முதல் உவமை விதைப்பவர் ஒரு உவமை. விதைப்பவர் விதைக்கிறார். அதற்கு பிறகு அந்த விதைகள் முளைத்து தளிர்விட்டு கதிராக வளர்ந்து கடைசியில அறுவடைக்கு தயாராகிற ஒரு நிகழ்ச்சியை தான் இன்னைக்கு முதல் உவமையாக கொடுத்திருக்கிறார். இறை அரசு என்பதும் இது போலத்தான். அன்புமிக்கவர்களே, நம்முடைய கடமை நம்ம செய்கிறோம். இறைவன் அதை அழகாக வளர்த்தெடுக்கிறார். இந்த மண்ணுலகில அமைதியோடும் தாட்சியோடும் எளிமையோடும் நம்ம வாழ கற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அது அறுவடையாக பயன் தரும் என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனித மெட்டில்டிஸ் என்கிற அரசியும் இது போலத்தான். தாட்சியோடும் பணிவோடும் எளிமையோடு வாழ்ந்த அந்த ஒரு அடிமை பெண்ணைத்தான் கடவுள் பிற்காலத்துல அரசியாக உயர்த்துகிறார். அதுபோலதான் இறையரசின் விழுமியங்கள் நம்மிடத்துல மறைவாக இருக்கிற நேரத்துல தாட்சியோடும் பொறுமையோடும் இருக்கிற நேரத்துல இறைவன் நம்மில் செயலாற்றி நம்மையும் உயர்த்துவார் என்பதுதான் முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்பது கடுகு விதைக்கான ஒரு இறையரசின் உவமை. கடுகு விதை என்பது எல்லா விதைகளையும் விட சிறியதாக இருந்தாலும் அது வளர்கிற பொழுது மரமாகி பல பறவைகளுக்கு புகலிடமாக மாறுகிறது என்பதைத்தான் ஓமையாக சொல்லுகிறார். இந்திய நிலப்பரப்புல கடுகு விதை சிறியதாகத்தான் இருக்கும், ஆனால் அது செடியாகத்தான் இருக்கும். ஆனால் மத்திய கிழக்கு பகுதிகளில் இந்த கடுகு விதை என்பது கொஞ்சம் பெரிய மரமாக வளரக்கூடிய அளவுக்கு தன்மை பெற்றிருக்கிறது என்று தான் விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதைத்தான் ஓமையாக சொல்லுகிறார். விதைகளில சிறிய விதையாக இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பிற்காலத்துல பல பறவைகளை வாழ வைக்கிற, பல பறவைகளுக்கு பல உயிரினங்களுக்கு புகலிடமாக மாறுகிற ஒரு மரமாக மாறுகிறது என்பதைத்தான் இன்றைக்கு இறையரசுக்கு ஒப்பீடாக சொல்லுகிறார். இறையரசு என்பது கூட நம்மில மலர வேண்டும். மிக தாட்சியான எளிமையான ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும். இறையரசின் மதிப்பீடுகள் நம்மில வளர்ந்து பிறகு அது உலகம் முழுவதும் இறையரசின் மதிப்பீடுகளாக மாறும் என்பதையே இந்த இரண்டாவது உவமை நமக்கு சொல்லுகிறது. பல்வேறு நற்பணிகளை நம்ம பார்க்கலாம். அதாவது அன்னை தெரசாவுடைய ஒரு பணியாக இருக்கலாம், புனித தொன்போஸ்கோவுடைய ஒரு பணியாக இருக்கலாம், புனித குரியாக்கோஸ் சாவரா என்று சொல்லப்படுகிற இந்திய நாட்டினுடைய
புனிதராக இருக்கலாம். இவர்களுடைய பணிகள் எல்லாமே மிக எளிமையான ஒரு விதத்துல தொடங்கப்பட்டது. ஒரு மாணவன் அல்லது ஒரு ஏழை அல்லது ஒரு அனாதை வைத்து தொடங்கப்பட்ட இந்த பணிகள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பறந்து விரிந்து இருக்கிறது என்பதைத்தான் இந்த உவமை சொல்லுகிறது. இறையரசின் பணிகள், இறையரசின் விழுமியங்கள், இறையரசின் மதிப்பீடுகள் மிக எளிமையான தாட்சியோடு கூடிய ஒரு தொடக்கமாக இருந்தாலும் அது வளர்ந்து விருட்சமாகிற பொழுது இறைவனுடைய மாட்சிமையையும் மகிமையையும் உணர்த்துகிற ஒரு மிகப்பெரிய அருள் அடையாளமாக மாறிப்போகும் என்பதைத்தான் வரலாற்று உண்மை, நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிற ஒரு உண்மை. ஆகவே இறை அரசு நம்மில் மலர்ந்திட ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.